ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால உள்ள கணக்குப்பிள்ளை பட்டி ஒன்று நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. கணக்குப்பிள்ளை வந்து உள்ள என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்த்துருவோம். தேக்கு மரத்துல பண்ணப்பட்ட ஒரு பெட்டி இது. இதுல நல்ல டிசைன் பித்தளை வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இது உள்ள திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில் ஹோல்டர் ஒன்று வச்சிருக்காரு. இப்போ இதுல வந்து டெய்லி கிடைக்கிற பில்ஸ் அதுகளில் வந்து போட்டுடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சிங் மிஷின் இருக்கு. இன்னைக்குமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த பஞ்சிங் மிஷின். அப்புறம் வந்து ஒரு 2 பாஸ்புக் வச்சிருக்காரு. நம்ம வந்து மிஷின்ல என்ட்ரி போடுறோம். ஸோ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பென் வச்சு எழுதி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் எல்லா டீட்டெயிலுமே. கணக்கு வழக்குக்காக நோட்டு வச்சிருக்காரு. 2 நோட்டு வச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா லெதர்ல பயன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் லோகோ கூட இருக்கு. கிளாத்லேயே வந்து ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நோட்டுக்கு வழக்கமா பேப்பர்ல அட்டை போடுவோம் பாருங்க, கிளாத்ல ஸ்டிச் பண்ணி ஒரு அழகான அட்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் நோட்ல பார்த்தீங்கன்னா 1924 ஒரு சீல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமா நம்ம வந்து அரபிக் நியூமரல்ஸ் இப்போ யூஸ் பண்றோம். அந்த டைம்ல 1920s எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை பயன்படுத்தியிருக்காங்க. கணக்கு வழக்குகள் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் எண்கள் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. எங்கேயுமே அரபிக் நியூமரல்ஸ் பார்க்கவே முடியாது. இந்த சீல்ல மட்டும்தான் 1924 இருக்கு. மற்றபடி நீங்க வந்து இது எத்தனாவது வருஷத்துக்கு முன்னால உள்ள நோட் அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியாது. குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சிருக்காரு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான லெட்டர்ஸுங்க. இதுல வந்து என்ன வச்சிருக்காருங்க அப்படிங்கறத பார்ப்போம். பார்த்தாலே தெரியுது ஒரு நோட்டீஸ், ஏதோ ஒரு திருவிழா சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் இதுல இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தென்கிழக்கில் 1.5 மைல். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கிலோமீட்டர் பயன்படுத்துறோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மைல் கணக்கு தான். அது 1 மைல்ங்கிறது 1.6 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இன்னொரு லெட்டர்ஸ் பார்ப்போம். இந்த கவர்ல ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து ரொம்ப சின்ன எழுத்தா இருக்கும். இது ஒரு லென்ஸும் வச்சிருக்காரு. இப்போ அதை வந்து ஒரு மேக்னிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்கு. ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் பாருங்க. இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ஸ்டாம்ப்ஸ். இதெல்லாம் வந்து 1930s உள்ள ஸ்டாம்ப்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் 5வது கிங். அந்த டைம்ல இந்தியா வாட்ச் பண்ணது ஜார்ஜ் 5வது கிங். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஸ்டாம்ப் பேட் சீலோட இருக்கு. இங்க் ட்ரை ஆயிட்டு. அப்புறம் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்பில் ப்ரூஃப் இங்க் பாட் வச்சிருக்காரு. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உள்ள இங்க் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. இதோட ஸ்பெஷல் வந்து சப்போஸ் டேபிள் வச்சிருக்காங்க, யாராவது தட்டி விட்டா கூட இங்க் வந்து கீழே சிந்தாது. இதான் இதோட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்பென்னை பொறுத்தளவில் இதுக்கு வந்து நிப் மட்டும்தான், இங்க் டேங்க் எதுவுமே கிடையாது. தொட்டு தான் எழுதணும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி டிப்பென் தான் பிரபலமான ஒன்று. ஃபவுண்டன் பென் இருந்தாலும் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அதனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிப்பென் தான் பயன்படுத்தினாங்க. அப்புறம் இந்த டேபிள்ல வந்து ஒரு முக்கியமான பார்ட், இது வந்து ஒரு கல்லாப்பெட்டி. உள்ள வந்து பணங்கள் குவிஞ்சு கிடக்கு பாருங்க. 2 ரூபாய் தாள், 1 ரூபாய் தாள், 10 ரூபாய் தாள். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அவருக்காக அடுக்கி வச்சிருவோம். நம்ம 10 பைசா 20 பைசா கொஞ்சம் கிடக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்கூலுக்கு படிக்கிற காலங்களில் முட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.